நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இன்றைக்கி நம்ம டீ குக்கு டூ ஷார்ட்டோடைய பார்ட் வந்து தான் பார்க்க போகிறோம். கேட்குறது தெரியுது, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையேன்னுட்டு. அது வந்து வர வந்து டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்டா. இது சண்டே ஸ்பெஷல் இல்லையா, அதுக்காகத்தான் ஆல்ரெடி வீடியோ போட்டு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. திவாலிக்கு கூட நான் வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஐம் ரியலி சாரிடா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சண்டே ஸ்பெஷல், ஓகேவா? இல்லைனா அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போடலான்ட்டு நினச்சேன். பட் இருந்தாலும் இது சண்டே இல்லையா, அதுக்காக தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக போடலான்ட்டு இதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு பெரிய காலேஜில் தான் கட்டுறாங்க. அப்படியே அந்த இந்த கேங்காக வந்து எல்லாம் அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து இந்த மார்னிங் டைம்லலாம் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, பசங்க கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் எல்லாம் அப்படியே பைக்கில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஐயா 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 ஐயா, என்னடா இது மச்சான், சை நாளே போக மாட்டேங்குது. எப்படா இந்த ஃபஸ்ட் இயர்கள்லாம் காலேஜ் தொடங்குவாங்களே தெரில. காலேஜ் மட்டும் தொடங்கட்டும், அப்புறம் இருக்குது பாரு இந்த பார்க்கு ஜிமினி யாருன்னு இந்த காலேஜை பார்க்க போகுது. பார்க்கு ஜிமினா கொக்காவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம ஜேகே வண்டியில் படுத்துக்கிட்டு நம்ம ஜேகேவா அப்படியே அவருடைய ஃபேஸ் மேலே அப்படியே ஒரு புக்கு தான் எடுத்து கவர் பண்ண மாதிரி, இந்த காலை வெயில் சூரியன் சுட்டெரிக்குது போல் காலையிலேயே, அதை தான் அப்படியே மூஞ்ச மாற்றி மாதிரி அப்படியே கமுத்து போட்டு அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்காரு. நம்ம ஜிமீனுக்கோ ஃபஸ்ட் இயர் காலேஜ் தொடங்காமல் நாட்களே செல்லலை. மச்சி, காலேஜ் மட்டும் தொடங்கட்டும், இந்த ஐயாவோட ஆட்டத்தை பார்ப்ப அப்படின்னு என்னத்தை கிழிப்ப. அது வந்துடா ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறமாப்ல. லிஸ்ட்டா? என்ன லிஸ்ட்டு? நான் ஃபஸ்ட் இயரில் என்னென்ன அனுபவிச்சேன்ட்டா அப்படியெல்லாம் ஒரு லிஸ்ட்டு, இந்த இயரில் நான் எல்லாம் என்னென்ன பண்ணணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு அப்படின்னா என்ன லிஸ்ட்டு? தெளிவாக சொல்லு. அது வந்துட்டு மாப்பிள்ள, நாம் காலேஜுக்கு வந்து சேர்ந்தப்போ நம்ம சீனியர் எப்படியெல்லாம் நம்மளை ரியாக்ட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் வந்து நம்ம ஜிமி ஞாபகப்படுத்த அப்படியே ஃப்ளாஷ்பேக் தான் மேலே ஓடுது. இப்போது ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம ஜேகே அண்ட் நம்ம ஜிமின் 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் இயராக இந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டே காலேஜ்லேயே இந்த சீனியர்ஸ்லாம் ரேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரேகிங்களா. அப்படியே வந்து நம்ம ஜிமினியும் நம்ம ஜேகேவையும் அப்படியே கொத்தோடு கூப்பிட்டு, ஏன்னா அந்த நாளைக்கு சீனியருக்கு வந்து வணக்கம் வைக்கிறது இல்லையா, அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க நம்ம ஜிமினா குட் மார்னிங் சீனியர் அப்படின்னா, மார்னிங் பக்கத்தில் இருக்கிறான் நீ சொல்லு அப்படின்னு. என்ன சொல்லணும்? குட் மார்னிங் சீனியர் அப்படின்னா நம்ம ஜேகே கொஞ்சம் ஒரு மாதிரி திமுறாக பேச அவங்களுக்காக கட்டுப்பாகுது. சரி, டான்ஸ் ஆட தெரியுமா? சீனியர், எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது. பாட்டு பாடுவியா? எனக்கு தெரியாது சீனியர் அப்படின்னு நம்ம ஜிமின். இந்த பக்கம் ஜேகேவா? தெரியாது. வேறு என்ன தான் தெரியும்? எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே ஒரு மாதிரி எடை கூடமாக இடக்கு முடக்காவே பதிலை சொல்ல அவங்களுக்கு காண்டாயிடுச்சு. அப்படியே ஜேகேவை மேலேருந்து கீழே வரையும் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேகே ஒரு மாதிரி ஒரு ரவுடிசம் லுக்கில் இருக்கார். அந்த அந்த ஐப்ரோவில் பியர்சிங், லிப்ஸில் பியர்ஸ் பண்ணியிருக்கிறது, அப்புறம் அந்த கையில் வந்து டாட்டூ போட்டிருக்கிறது, அது அப்படியே நல்லா தெரியுது. பட் அவர் வந்து மேலே வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு அதெல்லாம் கவர் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த ஃபிங்கர்ஸ்லலாம் டாட்டூ தெரியும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே தெரியுது. அதெல்லாம் பார்க்க அந்த சீனியர் வந்து, ஓ இவ்வளோ கெத்தாக வந்திருக்கு போல் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, சரி சட்டையை கழட்டு அப்படிங்கிறாங்க. எதுக்கு? சட்டையை கழட்டு தம்பி, நாங்கள் சீனியரு, நீயோ ஜூனியரு. ஜூனியர் வந்து சீனியர் என்ன சொன்னாலும் செய்யணும், ஓகேவா? கழட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜேகே, முடியாது சீனியர் அப்படிங்கிறாரு. முடியாது. டேய் போயிட்டு அவன் சட்டையை கழட்டு
அப்படின்னா அவ்வளோதான். அங்கே பக்கத்தில் இருந்த 2 போயிட்டு நம்ம ஜிம்மினுடைய ஷர்ட்டை பிடிக்க அம், அந்த பர்சன் வந்து போயிட்டு ஜிம்மினுடைய ஷர்ட்டில் தான் கை வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம ஜேகே அந்த பர்சனுடைய கையவே பிடிச்சிட்டாங்க. எங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டீல் பண்ணீங்க, என் ஃப்ரெண்டு வரையும் போகாதீங்க அப்படின்னு சொல்ல, ஓ சாருக்கு ஃப்ரெண்டு மேலே அம்மா டக்குறியோ, சரிப்பா ஏய் நீ போ தள்ளி போ அப்படின்ட்டு ஜிம்மியை தள்ளி போக சொல்ல, சீனியர் சீனியர் அவங்க இது எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே சீனியர், எனக்கு இது தெரியாது, அவன் சின்ன பையன் விட்டுருங்க அப்படின்னா, ஓ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க, ம் டேய் அவனை பிடிங்கடா அப்படின்னா நம்ம ஜிமினை வந்து அப்படியே ஒரு 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போது இன்னும் 2 பேர் வந்து அப்படியே நம்ம ஜேகேவுடைய ஷர்ட்டில் தான் கை வைக்கிறாங்க. அவ்வளோதான், ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாயிடுச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே அந்த ஜாக்கெட்டை அவங்க வந்து பின்னாடி தான் பிடிச்சிருப்பாங்க. அவர் அந்த ஜாக்கெட்டை அப்படியே வந்து கழட்டி அதை அப்படியே பேக்வேர்ட்ஸ்லேயே திருப்பி அவங்கள அந்த ஷர்ட்லேயே வந்து கட்டுவோம் இல்லையா கையை, அந்த மாதிரி கட்டி அடி வந்து செம்மையாக பொழந்து எடுத்துட்டாங்க. அவங்களால வந்து அந்த ஷர்ட்லேருந்து கையும் எடுக்க முடியல. ஏன்னா ஒரு கையில் வந்து நம்ம ஜேகே அந்த ஜாக்கெட்டோடு சேர்த்து அந்த கையும் அவங்களுடைய கையும் பிடிச்சிருக்காங்க. அதை பார்த்ததுமே சீனியர் மறந்துட்டார். ஏன்னா நம்ம ஜேகே வந்து நார்மலாக ஃபஸ்ட் இயர் பையன் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் ஜேகே வந்து அந்த ஜாக்கெட் போட்டிருந்தார் இல்லையா, அதை கழட்டினதுமே அவருடைய அப்பியரன்ஸை பார்த்து அவ்வளோதான் பயந்துட்டாங்க எல்லோரும். அவர் வந்து நார்மலாக ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு, மேலே வந்து ஒயிட் கலர் டிஷர்ட், அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலர் ஜாக்கெட் தான் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ஜாக்கெட் கழட்டிட்டாங்க. உள்ளே வந்து அந்த நெக் பனியன் போடுவோம்ல, அந்த மாதிரி டிஷர்ட் தான் போட்டிருக்காங்க. அந்த ஜாக்கெட்டை கழட்டினதுமே நம்ம ஜேகேவுடைய அந்த ஆர்ம்ஸ் ஃபுல்லாக அப்படியே தெரியுது. லைக் ஒரு கை ஃபுல்லாக டேட்டூஸ், அப்படியே அந்த ஆர்ம்ஸ் எல்லாம் அவர் அடிக்கும் பொழுது அந்த கையெல்லாம் ஃபோல்ட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே அந்த ஆர்ம்ஸை பார்த்துட்டு மறண்டே போயிடுச்சுங்க. அப்படியே அங்கே இருக்கிற சீனியரும் சரி ஜூனியரும் சரி ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு ஒரே இடத்துல நின்றுட்டு அங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிறத தான் அப்படியே விட்டு நோக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மினா அப்படியே அடி பொழந்துட்டு இப்போ அந்த சீனியர் பக்கம் தான் திரும்புகிறாங்க. அந்த சீனியராக அங்கே நடுங்கிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன சீனியர் சட்டை என்னமா கழட்டணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை தம்பி நீ போ அப்படின்னு அனுப்பிவிட, இல்லை ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றாரு அந்த சீனியர். என்ன சொல்லியிருப்பாருன்னா, கழட்டு உன் சட்டையை கழட்டு, உன் கட்டுடல் மேனியை இந்த காலேஜே பார்க்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த 2 பர்சனை வந்து அந்த ஷர்ட்டை கழட்ட அனுப்பியிருப்பாங்க. இப்போ ஜேகேவா, என்னுடைய கட்டுடல் மீனியை வந்து காலேஜை பார்க்கணும்னு நினச்சிங்கல்ல, ஜாக்கெட்டை கழட்டி பார்த்துட்டாங்க, இப்போ இந்த டிஷர்ட்டும் கழட்டணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை தம்பி நீ போ கிளாஸுக்கு போ அப்படின்னா, என் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மினை பார்க்க, ஜிம்மினை வந்து அப்படியே பைக் விட்றா அப்படின்ட்டு அந்த சீனியருக்கு சொன்னதுமே அவங்களுமே விட்டுருப்பாங்க. அந்த ஜிம்மினுமே ஓடி வர அடிச்சுக்கிட்டேன், மாப்பிள்ளை உனக்கு ஒன்றும் இல்லையாடா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க, ஐ எம் ஆல்ரெடி பையன்ற மாப்பிள்ள அப்படிங்க. அப்படியே நம்ம ஜிம்மின்னு அந்த சீனியரை பார்த்து திரும்பி, நானும் அப்பயே சொன்னேன் சீனியர், வேணா விட்டுருக்கன்னு, ரொம்ப நீங்களே வாங்கிட்டீங்களே வாயை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து நம்ம ஜேகேவை கூப்பிட்டுட்டு நம்ம ஜிம்மின் கிளம்புறாரு. வாடா மாப்பிள்ள போகலாம் நம்ம அப்படின்ட்டு. என்ன நம்ம ஜிம்மினுக்கு நல்லாவே தெரியும், ஜேகே கிட்ட யாராச்சும் வம்பிழுத்தாங்க அப்படின்னா அவங்கள உண்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்கன்னுட்டு தெரியும். அதனால தான் வந்து வேணான்னு நம்ம ஜிம்மின் வந்து இன்டைரக்டாக சொல்லியிருப்பார். பட் அந்த சீனியருக்கு அது வந்து புரியல. இப்போ டைரெக்டாக பார்த்து முன்னாடி தான் எல்லாம் புரியுது. அப்படியே நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு டேவே அப்படியே மாஸ் என்ட்ரி கொடுத்துருப்பாரு இந்த காலேஜில். அப்படியே வந்து அந்த பிரேக் டைம் அந்த இன்டர்வல் டைம் விடுவாங்க இல்லையா, ஒரு 10:30 11 o'clock இந்த மாதிரி, அந்த டைமுக்குள்ளாரியே மொத்த காலேஜுக்கும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் ஆகிடுச்சு. அப்படியே வந்து நம்ம ஜேகே ஜிம்மின் 2 பேரும் அந்த கேஃபிட்டேரியாவில் தான் வந்து போகிறாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளவே அப்படியே மொத்த லேடிஸ் கும்பல்ஸும் வந்து அப்படியே திரும்பி வந்து நம்ம ஜேகேவை பார்க்குது. அப்படி நம்ம ஜிம்மினா, ஆஹா ஆல் லேடிஸ் லுக்கிங் அட் மீ அப்படின்ட்டு வந்து நம்ம ஜிம்மினா பல்ல காட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஜேகே எல்லாத்தையும் கண்டுக்கவே இல்லை. நேராக போகிறாரு கேஃபிட்டேரியாக்குள்ளே. அப்படியே அவர் போகவே அப்படியே அங்கே இருக்கிற லேடிஸ் கும்பல்ஸ் எல்லாமே எழுந்து,
அப்படி ஜேகேவை பார்த்துட்டு வா வா வந்து பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி எழுந்து இங்கே வாங்க ஜேகே ஜேகே இங்கே வந்து உட்காருங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஓவர் வளைஞ்சலில் பேச ஜேகேவெல்லாம் அது திரும்பி கூட பார்க்கல அதுங்களெல்லாம் நேராக போயிட்டு அவருக்கு தேவையானது மட்டும் ஒரு மில்க் ஷேக் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு காலியாக ஒரு டேபிள் இருக்குது அதில் தான் உட்காராரு. ஜீவனுமே போயிட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு மாப்பிள்ளை எல்லா பொண்ணுங்களும் உங்களை தான் பார்க்குது அப்படின்னு ஆமாம் அப்படிங்கிறாரு நம்ம ஜேகே. ஏன்டா நீ பார்க்கல? இன்ட்ரெஸ்ட் இல்லையா? பாரு அழகழகாக இருக்குது மாப்பிள்ளை, நம்ம ஏதாச்சும் ஆளுக்கு ஒன்று கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னா வாய் உடச்சிருவேன். நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்டு. சும்மா அதுங்க ஜேகே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஜேகே நீ ஏன் நான் கால் பண்ணி எடுக்கல? இன்னைக்கு நம்ம டேட்டிங் போகலாமா? ஜேகே நீ ஏன் எனக்கு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பல? நீ ஏன் என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல? நீ ஏன் என்னுடைய கால் அட்டன் பண்ணல? நம்ம மிட் நைட் டேட்டிங் போகலாமா? மிட் நைட் ஷோ போகலாமா? தேட்டர் போகலாமா? பீச் போகலாமா? ஒன் டே ட்ரிப் போகலாமா அப்படின்ட்டு ஓவராக வளைஞ்சிக்கிட்டு நம்மளை கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட்டு கொடுக்காம 24 மணி நேரம் அதுங்கக்கிட்டேயே ஃபுல் அட்டென்ஷன். எனக்கு தான் நீ ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உயிர் எடுக்குங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஜேகே விளக்க ஆஹா மாப்பிள்ளை என் அறிவு கண்ணை திறந்துட்ட 4 வார்த்தை சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்ல 4 வார்த்தை சொல்லியா? ஆமாம் மாப்பிள்ளை, வள்ளுவர் கூட எனக்கு இப்படி விளக்கலை. நீ ஒரு 4 வார்த்தை இல்லை, ஒரு 4 அடி திருக்குறள் ஆட்டு 4 வார்த்தை இல்லை. என் கண்ணை திறந்துட்டேன், என் மனசை திறந்துட்டேன், என் மூளையும் திறந்துட்டேன். இப்போ பாரு எவளாச்சும் உன்னை பார்க்கட்டும் என்னை பார்க்கட்டும் கண்ணை நோட்டி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் வந்து நம்ம ஜிம்மில் சபதமெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. எல்லா கண்களும் அங்கே தான் நோக்குது. பட் ஜிமின் சபதம் போட்டார் இல்லையா, எந்த கண்ணும் வந்து அவருடைய கண்ணு வந்து எந்த பொண்ணுங்களையும் நோக்கலை. அப்படியே வந்து அன்னைக்கு டே முடியுது. அந்த லன்ச் பிரேக்லேயும் அதே மாதிரி தான் வா வந்து பக்கத்தில் உட்காந்து ஓவர் டார்ச்சல் கொடுத்துருக்குங்க. அந்த சீனியர் வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிமின் பக்கம் வந்திருக்க மாட்டார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஜேகேவுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அந்த சீனியருக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த சீனியரு அவங்க மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, நான் தாண்டா கெத்து, நான் தாண்டா லீட்ரு கேப்டன்ரா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி யார் இருந்தாலுமே அவங்க நம்ம ஜேகே பக்கம் தலை வச்சு கூட படுத்துருந்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து நம்ம ஜேகேவுடைய ப்ரிஃபரன்ஸ் இருந்திருக்கும். அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம ஜிம்மின் எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. நீ மட்டும் பாரு மாப்பிள்ள, இந்த வருஷம் நல்லா ஃபஸ்ட் இயர் பிள்ளைங்க வரட்டும், என்ன பண்ணுறது மட்டும் பாரு அப்படின்ட்டு நம்ம ஜேகே கிட்டே நம்ம ஜிம்மின் வந்து பல விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உன் சட்டையும் சரி என் சட்டையும் சரி கழட்டி பார்த்து நம்மளுடைய கட்டுடல் மேனியை வந்து காலேஜுக்கு காட்டணும்னு நினச்சாங்கல்ல, ஓவரா சீனை போட்டு எவனாவது வரட்டும், அவனுடைய கட்டுடல் மேனி சட்டை மட்டும் என்ன டவுசரை சேர்த்து கழுத்து விட்டுறான் அப்படின்னு ஜேகேவா காண்டாவது. அங்கே பாரு ஜிமின் அப்படின்னு அட பொருடா மாப்பிள்ள உள்ள செட்டி போட்டு தான் இருக்குவான், செட்டியெல்லாம் கழுத்த மாட்டேன் அப்படின்னா ஜேகேக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா சொல்கிறது இவனு அப்படின்ட்டு இருக்குது. அடுத்தது பாயிண்ட் 2 காற்றுல அவன் நீச்சல் அடிக்கணும். பாயிண்ட் 3 காற்றுலே வந்து சமைக்கணும், அது பல விதமான சமையல்களை சமைக்கணும். பாயிண்ட் 4 சீனியர் லேடிஸ்க்கு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணணும். பாயிண்ட் 5 இதுதான் ஃபைனல், நம்மளுக்கு எங்கே இருந்தாலே காலையிலே வந்து வணக்கம் வைக்கணும். அதோட நம்ம வந்து கேபிட்டேரியாவுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாவே நம்மளுக்கு உண்டான இடத்த வந்து அவங்க பிடிச்சி வச்சுருக்கணும். அதோட டேபிளுக்கே வந்து நம்ம ஐட்டங்களெல்லாம் டெலிவரி பண்ணணும் அப்படிங்கிற வந்து நிறைய வந்து நம்ம ஜிம்மிலெல்லாம் வந்து லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறாரு. ஜேகே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, என்னவோ பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு அவருமே அமைதியாயிட்டார். அண்ட் அங்கே அப்படியே சீன் கட் ஆகிட்டு இப்போ வந்து வில்லேஜில் ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வில்லேஜ்லேயோ டேம்மா உனக்கு அந்த காலேஜில் வந்து ஃப்ரீ சீட் கிடச்சிட்டுமா, நீ போறியா அப்படிங்கிற மாதிரி வந்து டேவுடைய அப்பா அம்மா தான் கேட்குறாங்க. டேவோ இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏம்மா அது ஃப்ரீ சீட்டு தானே, போயிட்டு வர செல்லம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன், எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. ஏன் பிடிக்கல?
மா எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கலம்மா, எனக்கு இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் சேர்த்து விடுங்க. டேம்மா அது ஃப்ரீ சீட்டுடா. பரவாயில்ல, எனக்கு இங்கே ஃப்ரீ சீட் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு இங்கே சேர்த்து விடுங்க. எனக்கு அவ்வளோ தூரத்துலலாம் போக பிடிக்கலம்மா அப்படிங்கிறாரு. அப்போ பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே வந்து இன்னொரு பர்சன் வராங்க. அண்ட் எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு, வாப்பா வந்துட்டியா, வா, நீ தான் எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும், உன் பேச்சை தான் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அங்கே சுகா தான் வந்துட்டுருக்காரு. சுகாவுமே வந்து டே அப்படிங்கிறாரு. சுகா சொல்லுவா அப்படின்ட்டு. நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த காலேஜில் அவருக்கு சேரத்துக்கு விருப்பமே இல்லை. நம்ம சுகாவுமே அப்படியே மெதுவாக சரி வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்ட்டு நம்ம டே கையை பிடிச்சி தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம டே பெட்ரூமுக்கு தான். அப்படியே போயிட்டு நம்ம சுகா வந்து அந்த பெட்ரூம் டோரை வந்து லாக் பண்ணிவிட்டு நம்ம டேவை அப்படியே போயிட்டு பெட்டில் தான் உட்கார வைக்கிறாங்க. நம்ம டேக்கு அழுகையாக வருது. நம்ம சுகா அப்படியே நின்றுட்டுருக்காரு. டே பக்கத்தில் தான் அப்படியே போயிட்டு நிற்கிறாரு. நம்ம டே வந்து அப்படியே நம்ம சுகாவை அப்படியே அந்த வயிற்றோடு சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவே ஆரம்பிக்கிறாரு. எனக்கு போகவே பிடிக்கல சுகா அப்படின்ட்டு. சரி சரி, நீ ஒன்றும் அழுவாத, பார்த்துக்கலாம், எனக்கும் அதே காலேஜில் தான் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு அப்படின்றாரு. என்ன உனக்குமா? ஆமாம். நிஜமாவா? கண்டிப்பாடா, இங்கே பாரு அப்படின்ட்டு நம்ம சுகாவுமே அவருடைய மொபைலெல்லாம் எடுத்து காட்டுறாரு. ஆமாம், நம்ம சுகாவுக்குமே அதே காலேஜில் ஃப்ரீ சீட் கிடச்சிருக்கு. வேண்டாம் சுகா, நம்ம இங்கே பக்கத்தில் சேர்ந்துக்கலாமா ஏதாச்சும் ஒரு காலேஜில்? முடியாது, நம்ம அந்த காலேஜுக்கு தான் போகணும், புரிஞ்சுதா? அது எவ்வளோ பெரிய காலேஜ்னு உனக்கே நல்லா தெரியும். அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். அது நமக்கு ஃப்ரீ சீட்டு கிடச்சிருக்கு, வா. வேண்டான்னு சொல்லாத, முடியாதுன்னு சொல்லாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா சொல்கிறாரு. நம்ம டேவா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், 4 கால் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி அவராக பிடிவாதமாக இருக்க நம்ம சுகாவுக்கு எப்படிடா சமாளிக்கிறதுனே தெரியல. இங்கே பாரு டே, இதே மாதிரி நீ இருந்தான்னு வச்சுக்கோயேன், எல்லாத்துக்கும் பயந்துட்டு தான் இருக்கணும். தைரியமாக இரு, நான் தான் உன் கூட வரல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம சுகா கொஞ்சம் தைரியம் சொல்ல நம்ம டேவுமே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாரு. அண்ட் அவர் வந்து அவருடைய ரூமில் இருந்து அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கீழே ஹாலில் பார்த்தா நம்ம டேவுடைய அம்மாவுக்கு தான் கால் வந்திருக்கு. அண்ணி என்ன சொல்கிறீங்க, டேக்கு இங்கே தான் சீட்டு கிடச்சிருக்கா? நிஜமாவா? டேக்கும் சரி சுகாவுக்குமே. அந்த சுகாவை எதுக்கு, அவன் இங்கே வர்றானா என்ன? ஆமாம் வர்றான் அண்ணி அப்படின்ட்டு இங்கே டேவுடைய அம்மா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைய தனியாகவே விடுறதில்ல அவன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிறாங்க, 2 பேரும் ஒன்றா தான் படித்தாங்க, 2 பேருக்கும் அதே காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு, அதில் போய் என்ன இருக்குது அப்படின்ட்டு டேவோடைய அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, பட் இருந்தாலும் டேவை வந்து நான் வீட்டிலே தங்க வச்சுக்கலான்னு நினச்சினே அப்படின்ட்டு அந்த பக்கம் இருந்து சொல்கிறாங்க. அது யார் அப்படின்னா டேவுடைய அத்தை. டே அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அண்ணாவுடைய ஒய்ஃப் வந்து டேக்கு அத்தை தானே ஆகணும். அவங்க தான் வந்து இப்போ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க டே அம்மா கிட்ட. கண்டிப்பாக வந்து டே வந்து என் வீட்டில் தான் தங்கணும், இங்கே அவனை ஹாஸ்டலெல்லாம் சேர்த்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லை அண்ணி, அவன் ஹாஸ்டல்லே இருக்கட்டும், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சப்படுவான் அண்ணி அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ பக்கத்தில் இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் பிள்ளைய புரிஞ்சிருந்துட்டு இப்போது ஹாஸ்டலில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய நான் எதுக்கு ஹாஸ்டலில் விடணும்? இங்கே 3 பேர் இந்த வீட்டில் எதுக்கு குத்துக்கல்லாட்டம் இருக்கிறது? அவனை பார்த்துக்க தானே இருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வந்து இவங்க சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. கண்டிப்பாக அவன் என் வீட்டில் தான் தங்கணும் டே அப்படின்ட்டு. அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு சுகா வீட்டில் பார்த்தா, என்னது என் புள்ளிக்கே அங்கே சீட்டா, பெரிய சீட்டா, ஆத்தாடி ஆத்தாடி மகமாயி ஆத்தாடி, நான் கும்பிட்ட மாரியம்மா காளியம்மா எந்த அம்மாலும் எனக்கு கை விடல, நல்ல வேலை எங்கே என் மகன் தேவை விட்டு பிரிஞ்சிருவானோன்னு நினச்சேன், 2 சோடியே தான் போதுங்களா, அப்பா நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சுகா அம்மாவும் சுகா அப்பாவும் தான் அப்படியே அவங்க வீட்டிலே வந்து சாமி ரூம் இருக்குல்ல, அதில் உழுந்து கும்பிட்டுனுக்குறாங்க. அடியே மாலா அப்படின்னா, என்னங்க என்னங்க, இங்கே பாருடி, நான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க போகிறேன் அதே ஊருக்கு தான், பிள்ளை 2ம் வந்து அங்கே ஹாஸ்டலுக்கு எப்படி தங்குறது? இல்லைன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் ஏமாந்தேன், அதுக்கு வந்து என் பிள்ளைய நான் அங்கே கூட்டின்னு போகிறேன்னு கூப்பிட்டு அவங்க வீட்டில் தங்க வச்சுக்குவாங்கடியே, உஷாராக இருந்துக்கா, பிள்ளைய கையிலேருந்து நான் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நம்ம சுகாவுடைய அப்பா தான் சொல்லிகிட்டு இருக்காங்க.
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. அவங்க வீட்லலாம் நான் விடவே மாட்டேனே. புள்ளைய நான் கூடயே கூட்ன்னு போயிரலாம். கம்முனு இருங்க. அப்படிங்கிற மாதிரி இதுங்க 2ம் அப்படியே என்ன பிளான் பண்ணின்னுக்குதுங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி அப்பயே வந்து நம்ம சுகாவுடைய அப்பா என்ன பண்ணிட்டாரு, அந்த ஹையர் அஃபிஷியல்லலாம் கால் பண்ணி, "நீ எனக்கு இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தே ஆகணும். எத்தனை வருஷம் நான் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தேன் இல்லையா? எனக்கு இப்போ அந்த ஊருக்கு வேணும் குடுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலி வந்து சுகாவுடைய அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர். லைக் இந்த போலீஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த தாலுகா ஆஃபீஸில வேலை பார்க்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆஃபீஸில வந்து அவர் கொஞ்சம் ஹையர் போஸ்ட்ல அந்த மாரி இருக்கிறாரு. கவர்மெண்ட் வேலையில. அதனால அவர் வந்து அப்படியே டைரக்ட்டா கால் பண்ணி, "எனக்கு வந்து இந்த மாரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி குடுங்க." அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க ஹையர் அஃபிஷியல் கிட்ட வந்து பேசியிருப்பாரு. அவங்களுமே வந்து ஓகேன்னிட்டு ட்ரான்ஸ்ஃபரும் குடுத்துட்டாங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆயிட்டு இந்த பக்கம் சிட்டில. நம்ம ஜேகே வீட்ல தான். ஜேகே அப்போ தான் வந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வர்றாரு. அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து நம்ம ஜிமினுடைய புலம்பல் தான். "ஐயய்யோ! இன்னும் ஃபர்ஸ்ட் இயருக்கு காலேஜ் ஆரம்பிக்கலையே! நான் எப்போ ரேகிங் பண்ண ஆரம்பிக்கிறது? ஒரே ஆர்வமாக்குது" அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் காலையிலேருந்து கத்தின்னு இருந்திருப்பாரு. ஜேகே கதைலாம் கேட்டு கேட்டு காதுலே ரத்தமே வந்துட்டு, எப்படா வீட்டுக்கு போவோன்னு நம்ம ஜேகே. ஃபைனலாக வீட்டுக்கு வந்ததுமே அவ்வளோதான். அவங்க அம்மா வந்து புள்ள வந்ததுமே வந்து எப்போவுமே ஜேகேம்மா வாம்மா வாம்மா வாம்மான்னிட்டு அவங்களுக்கு மில்க் ஷேக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ பார்த்தா இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. அப்படியே வந்து டைனிங் டேபிள் காலியாக இருக்குது. கிச்சனில் பார்த்தா ஆள காணோம் ஆத்தா. அப்படியே ஹாலில் பார்த்தா அப்படியே பல்ல பல்ல காட்டிக்கின்னு டிவியை தான் வந்து ஊற்று ஊற்று நோக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. டிவியை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, டிவியை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க. ஜேகேக்கா ஒன்றும் புரியல. அப்படியே மெதுவாக போகிறாரு. "அம்மா" அப்படிங்கிறாரு. "ஆ ஆ ஆ ஆ, வந்துட்டியாப்பா வாப்பா வாப்பா" அப்படின்றேன். "எங்கம்மா என் மில்க் ஷேக்கு?" "ஓ! மில்க் ஷேக்கா? ஐயோ! சாரிப்பா. அம்மா வந்து மறந்துட்டேன். நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போயிட்டு வெளிய எங்கேயும் கடையில குடிச்சிட்டு வந்துரு போ." அப்படின்னா, "எம்மா கடையில குளிக்காத அப்படின்னு தான் இப்போ நீ இத்தனை வருஷமா நான் வீட்லயே போட்டு தரேன். எதுக்கு கடையில போயிட்டு அமௌண்ட் காசு வேஸ்ட்டு பண்ற அப்படின்னுட்டு போட்டு தந்துருந்தீங்க. இன்னைக்கு என்ன கடையில போய் குடிச்சுக்கோன்றீங்க." அப்படின்னா, அட ஆமாப்பா, அம்மா இன்னைக்கு பயங்கர ஹாப்பில இருக்கிறேன். அதனால தான். மனம் சந்தோஷமா சொல்கிறேன், மன நிம்மதியாக சொல்கிறேன். போ இன்னைக்கு போய் ஒரு நாள் வெளியில் குடிச்சிட்டா அப்படின்றாங்க. "அம்மா என்னப்பா உன் சந்தோஷத்துக்கான பின்னணியை தானே கொஞ்சம் சொல்கிறியா?" பின்னணி காரணம் என்ன அப்படின்னாக்கா எப்படி நான் சொல்கிறது, ஐயோ எனக்கே ஒரு மாதிரி வெக்கமாக வருதுட்டே, ஒரு மாதிரி ஷையாக இருக்குதே அப்படின்னுலாம் சொல்ல, "அம்மா இந்த வயசுக்கு நீ வெக்கமெல்லாம் படாதம்மா, எனக்கே அசிங்கமாக இருக்குது" அப்படின்றாரு நம்ம ஜேகே. அதாவது ஜேகே நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, சொல்லு சொல்லு. அதாவது சொல்லுமா, ஊரில் இருந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்டில் தங்க போகிறாங்க. ஊரில் இருந்தா யார் அது? அது உனக்கே தெரிய வரும்டா. மா யார் அது? என்னை கேட்காம எதுக்கு என் வீட்டுக்கு வராங்க? அதுவும் தங்க போகிறாங்களா? எத்தனை நாள்? ஏய் அவங்க இங்கே படிக்கிறதுக்கு வராங்கப்பா. படிக்கிறதுக்கா? சரி, ஏன் இங்கே படிக்கிறாங்க அப்படின்னா ஹாஸ்டல் இல்லையா? போய் ஹாஸ்டலில் சேர சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கத்த. இங்கே பாரு ஜேகே, நான் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். அவங்க இங்கே தான் தங்கணும் வீட்டிலான்னுட்டு. சும்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத போ. போயிட்டு ஒரு ரூம்லன்னா ஒரு ரூமில் மட்டும் தங்கு. தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் விளாத்திட்டு இருக்காத. அவங்க இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஒரு வாரத்தில் இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ அவ்வளோ அமைதியாக அவ்வளோ ஆனந்தமாக இருந்த ஆத்தா இப்போ அப்படியே பத்திரகாளியாட்டம் பேச, "மா என்னம்மா அடுத்தவங்களெல்லாம் நம்ம வீட்டில் விட்றீங்க?" அப்படின்னா, "அடுத்தவங்கலாம் இல்லை, உன் அத்தை பையன் டே வர்றான்" அப்படின்றாங்க. எதை? அந்த டேவா? ஆமாம், அந்த க்யூட்டாக பல் காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தானே அவனா? ஆமாம். இப்போவும் அப்படியே தான் இருக்கிறானா? ஆமாம். அதே மாதிரி பல் காட்டி சிரிக்கிறானா? ஆமாம். இங்கேயே தங்க போகிறானா? ஆமாம். சரி சரி அப்படின்ட்டு அப்படியே போக 4 அடி எடுத்து வச்சிட்டாரு. ஐயோ எந்த காலேஜ்னு கேட்கலல்ல. அப்படி ஒரு யூடியூனை போட்டு, "ஏய்யம்மா என்ன? ஆமாம் டேன்னு சொன்னீங்களே, எந்த காலேஜ் சேர்ந்துருக்கலாம்?" "தெரிஞ்சே ஆகணுமா?" "அப்போஸ் உன் காலேஜ் தான், ஃப்ரீ சீட்டு." "எதை? பின்ன உன்ன மாதிரி என்ன மக்காண்டியா என் புள்ள? அவன்லாம் ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு மார்க்குடா, ஃப்ரீ சீட்டு. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன்னை மாதிரி என்ன பேக்காண்டி ஆட்டம் படிக்காமல் அப்படியே வந்து
ரவுடி பயலாட்டம் கண்ணில், மூக்கில், வாயில், இந்த காதில், இந்த கையில் போட்டுங்கிறிய கோலம், இந்த மாதிரிலாம் போட்டு திரும்புறோன்னு நினச்சிட்ருக்கேன் ரவுடியாட்டம். என் புள்ள சொக்க தங்கண்டா, அப்படியே லட்டாட்டு எடுத்து சாப்பிட்றலான்ற அளவுக்கு இருக்கிறான் என் பிள்ளை உனாட்டமா அப்படிங்கிற மாதிரி பங்கமாக வந்து நம்ம ஜெக்கி முன்னாடி கலாய்ப்பு போட ஜெக்கி காண்டாகுது. வரட்டும் வச்சுக்கிறேன் கச்சேரி, அவன் எப்படி இருக்கிறான்னு நானும் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து மேலே போயிட்டாரு. இப்போது ஸ்டோரி வந்து என்ன லைன் அப்படின்னா ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாமா? ஏன்னா சுகா பேரண்ட்டு, ஜேகே பேரண்ட்டு, ஜிமின் அண்ட் டே பேரண்ட் இது எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகுதில்ல. இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஜேகே அப்பா இருக்கார் இல்லையா, ஜேகேவுடைய அப்பாவும் டேவுடைய அம்மாவும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அண்ட் சுகா அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜேகே அப்பாலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சித்தப்பா பையன். அப்படின்னா அண்ணன் முறை தானே வேணும், அண்ணன் தம்பி முறை தான் வரும். ஜேகே அப்பா, டே அம்மா அண்டு சுகாவுடைய அப்பா 3 பேருமே அண்ணா தங்கச்சிங்க தான். அண்ட் இப்போது நம்ம டே தான் வந்து அவங்களுக்கு முறை பையன், 2 பேருக்குமே முறை தானே. அண்ட் ஜேகே வந்து டேவை விட 2 வயசு பெரியவர். இப்போது டே அண்ட் சுகா 2 பேருக்கும் ஈக்குவல் ஏஜ், 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட் தான். சைல்டுஹுட்லேருந்து 2 பேருமே சுகா அண்ட் டே 2 பேரும் இணைப்பிரியா தோழர்கள் மாதிரி 2 பேரும் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. 2 பேரும் வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பாங்க. ஒரே கிளாஸு, 2 பேரும் அவ்வளோ க்ளோஸு. படிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே அவங்க தான் 2 பேருமே தான் ஃபஸ்ட்டு. அதனால தான் 2 பேருமே ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருப்பாங்க அந்த ஸ்கூலில். அதனால தான் 2 பேருக்குமே வந்து இப்போது அந்த காலேஜில் வந்து ஃப்ரீ சீட்டுமே கிடச்சிருந்துருக்கும். ஜேகேவுடைய பேரண்ட்டுக்கும் சரி, சுகாவுடைய பேரண்ட்டுக்கும் சரி, நம்ம டேவை வந்து அவங்கவுங்க பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. என் தங்கச்சி பிள்ளையை தான் என் பையனுக்கு கட்டி வைக்கணுன்ட்டு இவங்க, அவங்களும் என் தங்கச்சி பிள்ளையை தான் நான் என் பையனுக்கு கட்டி வைக்கணுன்ட்டு இவங்க. சுகாவுக்கும் சரி, நம்ம ஜேகேக்கும் சரி, நம்ம டே மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பட் அவங்க பேரண்ட்டு தான் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சுகா வந்து கூடவே வளர்ந்தார் இல்லையா, அவர் வந்து லைக் ஒரு பிரதராக தான் பார்க்குறாரு நம்ம டேவை. சுகாக்குள்ளே அந்த மாதிரி தாட் எதுவுமே இது வரையுமே வந்தது கிடையாது. அண்ட் லவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது யாருக்குமே. நம்ம ஜேகேவுமே வந்து நம்ம டே வந்து வீட்டில் தங்க அலோவ் பண்ணிட்டார் இல்லையா. அண்ணா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ தங்குறதா இருந்தால் தங்கு, இல்லையா கெட் அவுட், பேக் யுவர் பேக் அப்படின்னு சொல்ல. எம்மா என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பேக் யுவர் பேகு, கோ டு ஹாஸ்டலு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜேகே வேறு வழியே இல்லை, வேறு வக்கே இல்லை, எங்கேயோ இருந்து தொலைகிற ஒரு மூலையில் அப்படின்ட்டு அவருமே வந்து ஒதுக்கி நின்றுருப்பாரு. அப்படியே வந்து நாட்கள் நகர்ந்து 1 வீக் ஆகிடுச்சு. இந்த 1 வீக்லேயே நம்ம சுகாவுடைய பேரண்ட் வந்து அங்கே போயிட்டு சிட்டியில், இப்போ வந்து ஜேகே சிட்டியில் தானே இருக்கார், அந்த காலேஜ் வந்து சிட்டியில் தான் இருக்குது. அப்படியே வந்து அங்கேயே வந்து ஒரு வாடகை வீடை பார்த்து இருந்திருப்பாங்க. பார்த்துட்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் இல்லையா, இங்கேருந்து கொஞ்சம் திங்ஸ் வந்து அங்கே செட்டில் பண்ணணும். எல்லாத்தையும் அந்த 1 வீக்கில் வந்து எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த 1 வீக்குக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சுகா ஃபேமிலியும் சரி, நம்ம டேவுமே வந்து அந்த சிட்டிக்கு போக வேண்டியது. அதுக்குள்ளே வந்து அப்படியே ஒரு பெரிய ரணகலமே நடந்து போச்சு. அவன் எப்படி இங்கே வந்து சிட்டியில் தங்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜெக்கியோடைய அப்பா, நான் தங்கலாம் அவனுக்கு என்னவா அப்படின்ட்டு சுகாவுடைய அப்பா, அடியே மாலா இங்கே பாரு, எப்படியாவது அந்த பிள்ளைய என் மருமகன் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுக்கணும்னு அவன் முடிவே எடுத்துட்டாண்டி, பிள்ளைய வந்து கையை விட்டு விளைக்கிறாத அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம சுகாவுடைய அப்போ ஓவராக வந்து நம்ம டேவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. பட் ஃபைனலாக என்ன நடந்திருக்குன்னாக்க, என் பிள்ளைய கூடவே தானே வச்சு வளர்த்துட்டு இருந்தீங்க இத்தனை வருஷமா, இப்போ தானே வந்து சிட்டிக்கு வந்துருக்கிறான், இப்போ தானே பிள்ளை வந்து இங்கே வந்திருக்கு, கொஞ்சம் நாளைக்கு இல்லை, அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவன் என் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வந்திருக்கும். தேவை வந்து எங்கள் வீட்டில் தான் வச்சுக்குவன்ட்டு இவங்க, நான் இல்லை எங்கள் வீட்டில் தான் வச்சுக்குவன்ட்டு இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டதில் ஃபைனலாக வந்து நம்ம டேவுடைய அம்மாவே வந்து முடிவை சொல்லியிருந்திருப்பாங்க. சரிண்ணா, இந்த பக்கம் வந்து டே வந்து சின்ன வயசுலேருந்து சுகா கூட தானே வளர்ந்தான், கொஞ்சம் நாளைக்கு வந்து ஜேகே வீட்டில் இருக்கட்டும், அவங்க சின்ன வயசுலேருந்து நம்ம டேவை வந்து பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ட்டு அவங்களுமே வந்து முடிவை சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படியே வந்து நம்ம சுகா அப்பாக்கெல்லாம் ஹார்ட்டே வெடிஞ்சு போச்சு. ஐயோயோ என் பிள்ளை அவன் வீட்லையா, கூடாது அப்படின்ட்டு அவர் புலம்பிகிட்டே இருந்திருப்பார். ஐயோ மாலா போயிட்டாண்டி, என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போயிட்டாண்டி அப்படின்ட்டு. அப்படியே வந்து நம்ம ஜேகே வந்து அன்றைக்கி டே வந்து காலேஜுக்கு போயிருந்திருப்பாரு. அப்போ தான் வந்து நம்ம டே வந்து வீட்டுக்கே வந்திருந்திருப்பாரு.
ஆக்சுவலி டே வந்து ரொம்பவே ஷை டைப்பு, கொஞ்சம் பயந்த சுபாவம், கொஞ்சம் இல்லை ரொம்ப. பட் நம்ம சுகாலாம் அப்படி கிடையாது, பயங்கர போல்டான ஆள். யாரா நீன்ட்டு சட்டையை பிடிக்கிற ஆள். நம்ம காலேஜுக்கு ஜேகே போன டைமில் தான் வந்து நம்ம டே வீட்டுக்கு வந்திருந்திருப்பாரு. அப்படியே வந்து அவங்க அத்தை எல்லாரையும் பார்க்குறாங்க. இப்போது நம்ம டே எப்படி இருக்கார் அப்படின்னா, அழகாக வந்து ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் பேண்ட், நார்மல், ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப அழகா, ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் நம்ம டே வந்து ட்ரெஸ் பண்ணல. ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காரு. பட் மாஸ்க் போட்டிருக்காரு ஃபேஸில். அவங்க அத்தையா பார்த்ததுமே அவ்வளோதான், ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்க நம்ம சுகா அப்பாவுக்கும் சரி, அவங்க ஒய்ஃபுக்கும் சரி செம்ம காண்டாகுது. ஓ, என் மருமக போய் முத்தம் கொடுக்குறாளே அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா நம்ம ஜேகே அப்போ தான் டேமா வாமா உள்ள அப்படின்ட்டு அவருமே போயிட்டு நம்ம டேவை தான் கட்டி பிடிக்கிறாங்க. இந்த பக்கம் சுகா பாப்பா, ஆஹா கட்டி பிடிக்கிறானே என் மருமகனை கட்டி பிடிக்கிறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பக்கம் வைத்திருச்சலாக இருக்குது. அப்படியே பேச்சு பார்க்கல, மருமகனே டேம்மா அப்படின்ட்டு நம்ம சுகா அப்பா கூப்பிட்டா, என்னம்மாம்மா, ஒன்றும் இல்லைப்பா, இந்த பேக் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அப்படியே என் மருமக தான் அப்படின்ட்டு இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி மருமகனேன்னு கூப்பிட்டுருந்துருப்பாரு நம்ம சுகாவுடைய அப்பா. இதை பார்க்க ஜேகே அப்பாவுக்கு காண்டாகுது. என் முன்னாடியே மருமகனே நான் கூப்பிட்றேன், இருக்கட்டுற மாட்டு வரல வாயை உடைக்கிறாது அப்படின்ட்டு அவங்க அப்படியே மனசுக்குள்ளேயே கண்ணிலே நெருப்பு பறக்க வந்து கண் பார்வையிலே சுட்டு எரிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம டேக்கு தான் ஒன்றுமே புரியல. ஏன்னா டே வந்து இவ்வளோ நாள் வில்லேஜில் இருந்திருப்பார். நம்ம டேக்கு வந்து வெளி உலகம் சுத்தமாகவே தெரியாது. அவளுடைய லைஃப் எப்படி அப்படின்னாக்க, அவங்களுடைய பேரண்ட்டு, ஸ்கூலு, சுகா, அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம டேக்கு வர ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. அதை தாண்டி அவர் வந்து வெளியே போகணும்னு நினச்சது கிடையாது. அப்படி இருந்த பிள்ளை தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு படிக்கணும்னு வந்து அதனால தான் அவ்வளோ பயந்துருக்கும். அதுக்கப்புறமா வந்து எல்லாம் அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு என்னதான் வந்து கோவங்கள் அப்படிங்கிறத விட அவங்களுக்கு வந்து டேவை வந்து யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஆசை. அதனால தான் வந்து அவங்க அவ்வளோ வந்து ப்ரொடெக்டிவாக இருக்காங்க டே மேலே. அவங்க தனிப்பட்ட விஷயங்களில் சண்டையா அப்படின்னா அதெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க நார்மலாக வந்து பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம சுகாவுடைய அப்பா அம்மாவுமே வந்து கிளம்பியிருந்திருப்பாங்க. சுகாவுமே கிளம்பியிருந்திருப்பார். அவங்களுடைய வீடு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, ரொம்ப தூரமான இல்லை, கொஞ்சம் தூரம் தள்ளி தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நம்ம சுகாவுடைய வீடுமே அங்கே இருக்குது. அண்ட் தேவுமே வந்து அவருக்குன்னிட்டு வந்து அவங்களுடைய அத்தை மாமா ஜெக்கியோடைய அப்பா அம்மா வந்து ஆல்ரெடி ரூம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் அந்த ரூமையும் காட்ட டேக்கு அந்த ரூமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, டேவுடைய அம்மா, டேக்கு இந்த மாதிரி ரூம் தான் பிடிக்கும், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க, அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே திங்ஸ் வாங்கி எல்லாமே வந்து டேக்கு பிடிச்ச மாதிரியே ரொம்ப அழகாக கொஞ்சம் ரூமெல்லாம் வந்து ப்ரைட்டாக பெயிண்ட் கலர்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மாதிரி கொஞ்சம் டே உடைய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்ததுமே டேக்கு ஓரளவுக்கு அவங்களுடைய வீட்டில் இருந்த மாதிரி, அவருடைய சொந்த வீட்டில் இருந்த மாதிரி கொஞ்சம் தாட் வருது. ஏன்னா அவர் வந்து இதுவரையும் வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிஞ்சிருக்காரே, அதனுடைய தாட் வரக்கூடாதுன்றதுக்காக எல்லாமே பார்த்து பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. இன்றைக்கி வந்து நம்ம ஜேகே வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டார். புள்ள ஒரு 7-8 மணி ஆகிப்போச்சு. ஏன்னா அப்படியே ஜிமின் கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் வெளியில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் வெளியில் போயிருந்திருப்பாங்க. பட் நம்ம ஜேகேக்கு இன்றைக்கி டே வீட்டுக்கு வர்றது எதுவுமே வந்து தெரியாது. அப்படியே வந்து நம்ம ஜேகே தான் வீட்டுக்குள்ளே வர்ற பார்த்தா அந்த ஸ்லிப்பரெல்லாம் இருக்கும் இல்லையா புதுசாக, இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்லிப்பரெல்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டில் என்ட்ராகும்பொழுது நம்மளால் பார்த்து கண்டுபிடிச்சிருமே, அந்த மாதிரி தான் ஜேகே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. என்னது இது புது ஸ்லிப்பர் வீட்டுக்கு வெளியே இருக்குது அப்படின்ட்டு உள்ளே போக அவங்க அம்மா தான் அப்படியே அங்கே தான் ஹால்லையே உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே வந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. ஜேகே அப்பா ஏதோ வந்து கொஞ்சம் லேப்டாப்பில் வந்து அவங்களுடைய பெட்ரூமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே பார்க்குறாரு. மா அப்படின்னா, என்னடா வந்துட்டியா, வா 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 அப்படின்னாங்க. மா யார்துமா அது புது செருப்பு, இதெல்லாம் புதுசாக வாங்கினீங்களா என்ன? புது செருப்பா? அதாங்க ஒன்று பிங்க் கலர் ஸ்லிப்பர் இருக்கே. ஓ அதுவா? அதுதான். அது ஒன்றும் இல்லைப்பா, அது தேவோடையது. எதா?
அதை சொன்னனேடா உன் அத்தை பையன்ட்டே அவனோட இது வந்துட்டானா வீட்டுக்கு வந்துட்டானே எப்பா மதியம் சொல்லவே இல்லை உங்ககிட்ட இதுக்கிட்ட சொல்லணும் அவன் வருதுங்கிட்ட இதுக்கு சொல்லணும் அம்மா இந்த வீட்டில் நான் ஒரு ஆளுமா எப்படி சொல்லணுமா ஆமாம் என்கிட்ட சொல்லணும் தம்பி ஜெய்க்கே வரான்ப்பா ஊருக்கு வரியா வந்து ஆரத்தி எடுக்கிறியா திருஷ்டி கழிக்கிறியா அப்படின்னு உனக்கு வெத்தலை பார்க்க வைக்கணுமா உனக்கு அப்படிங்கிற பார்த்தியா நம்ம ஜெய்க்கி அம்மா ஆரம்பிக்க அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறீங்க எனக்கு உண்டான மரியாதை எங்க அதுவெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது ப அப்படின்றாங்க அம்மா இன்றைக்கி தான் அவன் முறையாக வீட்டுக்கு வந்திருக்காம்மா வந்த ஃபஸ்ட் நாளே எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு மாதம் தாங்கினான்னு வச்சுக்கோங்க நான் யாருன்னே கேட்டுருவீங்க போலையே அப்படின்றாரு நம்ம ஜேகே நடக்க வாய்ப்பு இருக்குது அதுக்குள்ளே பொட்டி படிக்க கட்டினு ஹாஸ்டலுக்கு என்ன உடுப்பிடு வாய்ப்பே இல்லை அவன் இருக்க இதே வீட்டில் தான் நானும் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஜேகே வந்து கத்த நம்ம ஜேகே அம்மாவும் மனசுக்குள்ள ஆஹா பரவாயில்லையே நம்ம பேசுகிறதெல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது போல் அப்படின்ட்டு அவங்க என்னை இந்த மாதிரிலாம் பேசினதா நம்ம ஜேகே இன்னும் பிஹேவ் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த வீட்டிலே தங்குவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு தாட்டு சரி எங்கே போயிட்டான் ஏவன் அதான் அத்தா பையன் டேயாங்கு இங்கே பாரு ஜேகே பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து பேசு இல்லைன்னு வச்சுக்கோ கெட் அவுட்டு அம்மா அவர்கள் எங்கே சென்றார்கள் அவன் சாப்பிட்டான் அவன் ரூமில் இருக்கான் சாப்பிட்டானா ஆமாம் அதுக்குள்வா ஆமாம் எப்போ அவன்லாம் 7:30க்கே சாப்பிட்டான் ஓஹோ எந்த ரூமில் இருக்கான் உனக்கு பக்கத்து ரூமு ஓ பக்கத்து ரூமா சரி பக்கத்து ரூமா நீட்டு போயிட்டு கதவை தட்டுறது தேனிட்டு இந்த பக்கம்லாம் அந்த பக்கம் கத்துறது அப்புறம் அவனுக்கு தொல்லை பண்ணுற 2 பேரில் பாட்டை ஓவராக வந்து சவுண்டு வச்சுக்கிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணி ஓவராக வந்து அந்த குரங்காட்டு குதிப்பிய அந்த மாதிரி குதிச்சல் இதெல்லாம் வந்து வச்சுக்காத டேக்கு அந்த மாதிரி ஓவர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் எப்போவும் ஆசைப்படுவான் இந்த மாதிரி குரங்கு செட்டப் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க தூக்கி வெளியே போட்டுருவேன் ஹாஸ்டலில் சேர்த்து விட்ருவேன் ஃபீஸ் போனால் போயின்னு போதுன்ட்டு அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல ஐயோ ஆத்தா என் வீடியே இப்போ நீ ஜெயிலாக மாத்திரல எனக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெயிக்கவுமே போயிருப்பார் அந்த அப்படியே வந்து போயிட்டு அந்த டோரை தான் பார்க்குறாரு நம்ம டேயோடைய பெட்ரூம் டோரை பிள்ளையா இருக்க நீயே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே வந்து சாப்பிட்டுமே போகிறாரு போகும்போது பார்க்குறாரு என்ன இவன் வெளியவே வரல அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுருந்துருப்பாரு அம்மா என்னம்மா அவன் வெளியே வரலன்ட்டு அவன் கொஞ்சம் அப்படி தான்டா அவன் கொஞ்சம் ஷை டைப்பு வெளியே யாரும் கூட பேச மாட்டான் அவன் காலேஜில் தான் அட்மிஷன் போட்டிருக்குல்ல பத்திரமா பார்த்துக்கேன் என்ன எதுக்கு பார்த்துக்கணும் என்ன கேட்டால் அட்மிஷன் போட்டீங்க ஜேகே அவன் ஃப்ரீ சீட்டு வாங்கியிருக்கான் உன் நாட்டு காசு கட்டி படிக்கல வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலே ஆகுதுற ஃபீஸ் உனக்கு பிள்ளையாட்டு படிச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ இடம் வாங்கினப்போ நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நம்ம ஜேகே அம்மா கத்துறாங்க ஜேகே கல்ல காண்டாகுது ஓஹோ உங்களுக்கு பிள்ளைய படிக்க வைக்கிறத விட உங்களுக்கு இடம் வாங்குறது தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பட் நம்ம ஜேகேக்கு வந்து என்ன தான் வந்து அவர் அந்த மாதிரிலாம் கேட்டாலும் டே மேலே இன்ட்ரெஸ்டெல்லாம் எதுவும் கிடையாது அவர் என்ன அப்படின்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்ட்டு பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை தான் நம்ம ஜேகேக்கு ஒரு ஆர்வம் ஏன்னா டே வந்து சின்ன வயசில் அவங்க ஊருக்கெல்லாம் போகும்பொழுது ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக வந்து சிரித்து பேசிக்கிட்டே இருப்பார் அந்த பாக்ஸி ஸ்மைலெல்லாம் காட்டுவாரா அதனாலேயே வந்து நம்ம சுகா வந்து இப்போவும் அவன் அதே மாதிரி தான் இருக்கானா சின்ன வயசில் அழகாக இருந்தான் நல்லா இப்போ எப்படி இருப்பானோ அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் அதுதான் வந்து பார்க்கணுன்ட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் அடுத்த நாள் அப்படியே ஆகுது அந்த நைட் ஃபுல்லாக ஐயோ பக்கத்துலேயே இருக்கான் பார்க்க முடியலேன்னு தான் வந்து நம்ம ஜேகேக்கு நம்ம டேவுடைய தாட் இருந்துக்கிட்டே இருந்திருக்கோம் அப்படியே தூங்கி இருந்திருப்பார் இந்த பக்கம் நம்ம டே வந்து ரூம்குள்ளே போனார் இல்லையா ஏன்னா தான் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலும் 1000 இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் நம்ம பெட்டில் தூங்குற மாதிரி ஒரு சுகம் வந்து எங்கேயுமே வராது இல்லையா அதுதான் அவருக்கு அப்படியே அவர் வீட்டு ஞாபகம் வருது ஒரு மாதிரி கண்ணு கலங்குது ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் இந்த மாதிரி அவங்களுடைய பேரண்ட்டு அவங்க வீட்டை விட்டு தனியாக இருக்கார் கஷ்டமாக இருக்குது பட் இருந்தாலும் ஓகே இன்னும் 3 இயர்ஸ் அதுக்கப்புறம் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து நம்ம டே வந்து அப்படியே கண்ணை மூட்டார் தூக்கம் வரல புரண்டு படுத்து ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்கி இருந்திருக்கும் அடுத்த நாள் காலையிலே ஆகுது நம்ம ஜேகேவா
அப்படியே 7 மணி ஆயிடுச்சு. எழுந்து அம், அப்படியே ரெடி ஆகுறாரு. அப்படியே ரெடி ஆகிட்டு வெளியே வந்து அப்படியே திரும்பி பார்க்க அப்போ தான் வந்து ஞாபகம் வருது, ஆஹா அவன் இருக்கான்ல, கண்டிப்பாக கீழே தான் இருப்பான், போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இப்போ பிடிச்சிடலாம் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே அவர் கடன்ட்டு கீழே தான் இறங்கி வராரு. இறங்கி வந்து பார்த்தாக்க நம்ம ஜேகேவுடைய அம்மா தான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுட்டு அவங்க அப்பாவுக்கு. பார்த்தா பக்கத்தில் யாருமே காணோம். அவருமே கீழே போக, ஜேகே வா டைம் ஆகுது, வா வந்து உட்காரு, வா காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே போயிட்டு கை கழுவிட்டு வந்து உட்காராரு. அப்படியே பார்க்குறாரு சுற்றி எந்த ஆளுமே இல்லை. என்ன தேடுற? அதுமா எங்கம்மா? யார்? அதாம்மா ஊர்லேருந்து வந்தானேட்டே, அவன் ரூமில் இருக்கான். வரல. ஏம்மா? காலையிலே காஃபி குடிக்க போனேன், புள்ள லேட்டாக தான் தூங்குச்சு. புள்ள நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்ததா, அதான் எழுப்ப வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். காஃபி கொடுக்க போனீங்களா? நிஜமாவா? பொய்யா சொல்கிறேன்? அப்போ இத்தனை வருஷமாக எனக்கு ஏம்மா ஒரு காப்பி கூட போட்டு தரல? நீ வேற அவன் வேற ஜேகே. மா நீங்கள் பெத்த புள்ளம்மா. இருக்கட்டும் மா, திங்குறியா திங்கு, இல்லையா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜேகே அம்மா கத்த. தின்னுட்டு போடா மகனே, இல்லைன்னா சோறு கூட கிடைக்காதரா அப்படின்ட்டு ஜேகே அப்பா சிக்னல் பண்ணுறாரு. சரி அவன் சாப்பிட்டானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே கேட்க, என்ன சாப்பிட்றதுக்காச்சு நம்மகிட்டே வந்து வெளியே வரணும் இல்லையா, அதுக்காக அதுப்பா சொல்கிற தூங்கிட்டு இருக்கான்னு சாப்பிட்டானா நோட்டானான்ட்டு, நீ என்னடா நீ திங்குறியா, தின்னுட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அம்மா கத்திருப்பாங்க. நம்ம ஜேகேவுமே சரி போய் தொலைகிறேன் அப்படின்ட்டு அவருமே வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டாரு. இதே மாதிரி அங்கே போனாலுமே வந்து ஒரு மாதிரி நம்ம ஜேகேவுடைய மைண்டு வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸாக இல்லை. லைக் நம்ம அங்கே இருப்போம், பட் சோல் வந்து எங்கேயோ வந்து உலாவிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, தாட் எங்கேயோ இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து அப்படியே வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி அவருடைய தாட் அங்கேயே இல்லை. ஜிமின் பார்க்குறாரு. மாப்பிள்ள என்ன தடா பார்க்குற? ஒன்றும் இல்லை. கவனம் இங்கே இல்லையாட்டுக்குதே. இங்கே தான் இருக்குது ஜிமன், என்ன வேணும்? அது ஒன்றும் இல்லைடா பையா, நீ எல்லாத்தையும் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கியா, அதுக்காக தான் என்னவோ இருக்கும்னு நானும் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு வாரத்தில் காலேஜ் ஆரம்பிக்குது, என்ன பண்ணிக்கிற பிளானு? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. சரி ஆனாலும்டா பையா, நீ காலேஜ் சரியில்லை, ஏதோ ஒரு பக்கம் பறி கொடுத்தாட்டுமே இருக்கிற, என்னவோ ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க, எதுவோ வந்து சிந்தனையிலே இருக்கிறடையா பையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து அக்கு வேறு ஆண் வேறு வந்து நம்ம ஜெகேவை புட்டு வைக்க நம்ம ஜேகேவை பார்க்குறாரு. அப்படியா தெரியுது? அப்போஸ் நம்ம மாப்பிள்ள உன்னை பார்த்தா அழுப்பியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சு விட, என்ன கஷ்டம்? 1000 இருந்தாலையும் நண்பன்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, பாதி கஷ்டம் குறைஞ்சிரும்டா. சொல்லு பார்த்தாக்கிட்ட சொல்லு. அது ஒன்றும் இல்லை ஜிமினா, ஊர்லேருந்து எங்கள் அத்தை பையன் ஒருத்தன் வந்திருக்கான் டே அப்படின்ட்டு. அத்தை பையனா? சரி, அவன் சின்ன வயசில் இருக்கும்போது நல்லா ஒரு மாதிரி பல்ல காட்டி பாக்ஸி ஸ்மைல் காட்டி சிரிப்பான்டா. ஆஹா, இப்போவும் அதே மாதிரி இருப்பானோன்னு எனக்கு தோணுச்சு. ஓஹோ, அதுக்காக எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், எங்கே அவன்னாக்கா அவன் ரூமில் இருக்கான் அப்படின்ட்டாங்க. சரி, நானும் வருவானு பார்த்தேன். நைட்டும் வெளியே வரல. நான் போகிறதுக்கு முன்னாடியே அவன் சாப்பிட்டாங்க, ரூமுக்கு போயிட்டான்ட்டாங்க. காலையிலே பார்த்தா லேட்டாக தூங்கினான்ட்டு அவன் ரூமை விட்டு வெளியவே வரல. வரா அதான் அவன் பார்க்க இப்போ எப்படி இருப்பான்னுட்டு ஒரே அவன் ஞாபகமாகவே இருக்குடா. ஆஹா, சிந்தனையை செயல்படக்கூடாதுரா மாப்பிள்ள. ஃபஸ்ட்டு இப்படி தான் சிந்தனையில் வருவாங்க, அப்புறம் மூளையில் ஏறுவாங்க, மனசில் இறங்குவாங்க, காதலாக மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமினெல்லாம் வந்து நிறைய விட்டு போட போது மூடு
அவன் எப்படி இருப்பான்ட்டு நான் பார்க்கணும் தான் நினச்சேனே தவிர காதல் மோதல் இதெல்லாம் நம்மக்கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் இன்னைக்கு போய் பார்க்குறான்டா அவன் எவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பாரு. இந்த பக்கம் நம்ம டே வந்து அவருடைய காலேஜுக்கு தேவையான திங்ஸஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே அவரும் சரி ஷுகா 2 பேரும் சேர்ந்து எல்லாமே வந்து வாங்கியிருந்திருப்பாங்க. அண்ட் ஈவினிங் ஆனதுமே அதே மாதிரி தான் நம்ம டே வந்து அவர் வந்து அப்படியே நம்ம ஜேகே வரதுக்கு முன்னாடியே அவர் வந்து ரூமுக்கு போயிட்டாரு. இன்றைக்கி வந்து நம்ம டே சாப்பிடல. அது நம்ம ஜேகே அம்மா என்ன பண்ணிட்டாங்க, டேக்கு வந்து ஃபுட்டு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க டேக்கு ஏற்ற மாதிரி. அப்படியே வந்து மேலே எடுத்துகிட்டு போக ஜேகே பிடிச்சிட்டாரு. மா எங்கே போகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டேக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் ரூமில் கொடுத்துட்டு வரேன். ஏன் துரை கீழே வந்து சாப்பிட மாட்டாரோ? எங்கள் பார் ஜேகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டேக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் இடம் புதுசு. அவன் கொஞ்சம் ஷை டைப்புடா, இந்த மாதிரி தான் இருப்பான் ஸ்டார்டிங்கில், போக போக பழகிடும். தேவையில்லாமல் அவனை நோண்டின்னு உட்காந்துருக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அம்மா அப்பயும் வந்து நம்ம ஜேகே வந்து கரைச்சி கொட்டிட்டு போகிறாங்க. பார்க்குறேன் இன்னும் எத்தனை நாளைக்கு ரூம்லேயே உட்காந்துட்ருக்கான்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு செம்மையை காண்டாகுது. அதே மாதிரி தான் அந்த 1 வீக்குமே போயிருந்திருக்கும். அந்த 1 வீக்குமே வந்து அப்படி தான் போயிருந்திருக்கும். நம்ம ஜேகேவால் நம்ம டேவை வந்து பார்க்கவே முடியல. என்னதான் ஒரே வீடு அதுவும் பக்கத்து ரூமில் இருந்தாலுமே நம்ம டே வந்து அந்த ரூமை விட்டு வெளியவே வரமாட்டார். நம்ம ஜேகே இருக்கும்பொழுது சரி, மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் வந்து வெளியே வரமாட்டார். அவர் பாட்டுக்கு அவருடைய ரூமில் ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிறது, கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குறது, கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறது, அவங்க பேரண்ட் கூட பேசிகிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரே தவிர வெளியே வந்து கொஞ்சம் உட்காரலாம், அவங்க கூட பேசலாம் அப்படின்ட்டு அவருக்கு எந்த தாட்டுமே வரல. அப்படியே காலேஜுமே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி தான் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜு. ஜிம்மினெல்லாம் அப்படியே கையிலே பிடிக்க முடியல. ஆஹா வாங்க 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 அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னென்ன பண்ணலான்னு ஏற்கனவே பிளான் வேறு பண்ணி வச்சிட்டார் இல்லையா. ஒரே ஆர்வமாக இருந்திருப்பார். நம்ம ஜேகேவா அவருக்கு ஒரு பக்கம் ஆர்வம், கண்டிப்பாக காலேஜுக்கு வருவான், அப்போ அவனை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து அவர் ரெடி ஆகிட்டு கீழே வர்றாரு. கீழே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம டேவை பார்க்குறாரு. நம்ம டேவுடைய பேக் போஸை தான் பார்க்குறாரு. ஏன்னா நம்ம டே வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நம்ம ஜேகேவா அவ்வளோதான் கடன்னு படியில் மேலேருந்தே பார்த்துருப்பாரு நம்ம டே உட்காந்துட்ருக்கிறத. பார்த்ததுமே அவர் கடன்னு ஓடி வந்துட்டார். ஒரு 4 அடியில் வச்சு ஓடி வந்துருப்பார். அவர் கீழே வரவும் நம்ம டே வந்து அப்படியே வந்து அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு கிச்சன் பக்கம் போயிட்டார். ஏன்னா அவர் சாப்பிட்டே முடிச்சிட்டாரு. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போயிட்டார். அவர் அந்த பக்கம் போகவும் நம்ம ஜேகேக்கு இப்போவும் நம்ம டேவுடைய பேக் போஸ் தான் தெரியுது. நம்ம டேவுடைய ஃபேஸை பார்க்கவே இல்லை. ச்சே, மிஸ் ஆகிடுச்சு, கை கழுவிட்டிங்க தான் வருவான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காடுறாங்க. அண்ட் ஜேகே அம்மாவுமே வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம டே என்ன பண்ணார், கிச்சனுக்கு போனவர் அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அவருடைய பேக்கெட்டில் இருந்து மறுபடியும் ஒரு மாஸ்க் எடுக்கிறாரு. என்ன நம்ம டேக்கு மாஸ்க் போட்டால் தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி பேக்கெட்லேருந்து ஒரு மாஸ்க் எடுத்து அவருடைய ஃபேஸ் அப்படியே கவர் பண்ணிக்கிட்டாரு. அவர் கவர் பண்ணிக்கிட்டு தான் அவர் அப்படியே அந்த கிச்சனை விட்டு வெளியவே வராரு. நம்ம ஜேகே அப்படியே டே எப்படா வெளியே வருவான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த கிச்சனை தான் பார்த்துட்டே இருந்துருப்பார். அவர் பார்த்துட்ருக்க நம்ம டே வெளியே வர்ற ஒரு மாதிரி நம்ம ஜேகே அவரையே மருந்து அந்த பக்கம்தான் அப்படியே நம்ம டேவை தான் பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே கீழேருந்து லைக் நம்ம டே வந்து இன்னும் ஷூஸ் எதுவும் போடலை, நார்மலாக தான் ஸ்லிப்பர். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் வீட்டுள்ள ஸ்லிப்பராக போட்டு நடப்போம். ஒரு சிலர் போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க இல்லையா. பட் டே போடல. அப்படியே பார்க்குறாரு. கீழே பிளாக் கலர் பேண்ட்டு போட்டிருக்காரு, மேலே ஒயிட் கலர் அப்படியே ஷர்ட்டு, அது அப்படியே இன் பண்ண மாதிரி மேலே வந்து ஒரு ஷர்ட்டுடைய 2 பட்டன் கழண்டிருக்கு. அண்ட் அப்படியே அந்த ஸ்லீவ்ஸ் வந்து அவருடைய எல்போ வரையும் மடித்து விட்ருக்காரு நம்ம டே. அந்த ஹேர் வந்து அப்படியே அந்த வரும்பொழுதே ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணிகிட்டே வர்றாரு. அண்ட் ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ஜேகேவை தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே பார்க்குறாரு. நம்ம டே பார்த்ததுமே ஒரு மாதிரி அவருக்குமே ஷாக்கு. பட் இருந்தாலும் அது எதுவும் காட்டிக்கல. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம டே அப்படியே வந்து வெளியே கிளம்புறாரு. அத்தை
நான் போயிட்டு ஷூ போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வெளியே போகிறாரு. நம்ம ஜேகே போகிற நம்ம டேவை தான் அப்படியே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஜேகேக்கு ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம டே பார்த்ததுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த ஃபீல் போல் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவருடைய கண்ணை தான் பார்த்துருந்துருப்பாரு. அப்புறம் அந்த ஹேர் ஃப்ளிப் பண்ணார் இல்லையா நம்ம டே, அதனுடைய ஸ்டைல் ரெண்டுமே நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் இருந்தாலும் ஃபீல் அப்படின்னா லவ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு பிடிச்சிருக்கு அவ்வளோதான். அப்படியே நம்ம டே தான் வெளியே போயிட்டு ஒரு சேர் இருக்குது, அப்படியே சேரில் உட்காந்துக்கிட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு அவருடைய காலேஜ் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படியே பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக இருக்கார். அவர் ஷோல்டர் பேக் எடுக்கல. இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து ஒரு சைட் பேக் மாட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சைட் பேக் தான் வந்து நம்ம டே மாட்டியிருக்காரு. அதில் பார்க்க ஒரு மாதிரி ஒரு அந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுக்கு, அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு, அந்த பேகுக்கு, அவருடைய ஹேர் ஸ்டைலுக்கு எல்லாம் பார்க்க ரொம்ப ஹாட்டாக இருக்கார் நம்ம டே. அதை நம்ம ஜேகே வெளியே வந்து அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி நம்ம டேவுடைய பேக் போஸை தான் அப்படியே கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு பார்க்கணும்னு ஒரு வாரம் நினச்சிட்டு இருந்தேன், கண்ணு முன்னாடியே இருக்கான். அப்போ பார்த்ததை விட இப்போ நல்லாவே இருக்கே கிக்கு. ஜேகே நோ 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 நோ, உனக்கும் இதுக்கு செட் ஆகாது, உனக்கும் இதுக்கும் எல்லாம் பொருத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவருமே ஷூவெல்லாம் போட்டுட்டு அவருமே வந்து கிளம்புற பார்க்குறாரு. நம்ம ஜேகே அம்மா வந்துட்டாங்க. இல்லை என்னம்மா எங்கே போகிற? காலேஜுக்கு தான், வேற எங்க? டேம்மா செல்லம் வாடா இங்க. அத்தை நீ போயிட்டு பின்னாடி ஏறி உட்காருப்போ வண்டியில். அத்தை காலேஜ் பஸ் வராதா? வருமா, அது எவ்வளோ நேரத்துக்கு வரும்னு எனக்கு தெரியாது. போ இது தண்டத்துக்குடியே போ. இல்லை அத்தை நான் அவுட் பஸ்ஸில் போய்க்கிடவா? இல்லைம்மா, எதுக்கு சும்மா காசு பெட்ரோலெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இது அந்த வண்டியில் தான் போகுது, அங்கே தான் போகுது, சும்மா சுற்றுறது தான் போகும். காலேஜ்லலாம் படிக்கிறதுல ஒன்றும் இல்லை, தண்டம் தான், எல்லாத்துலேயும் ஃபெயிலு தான். நீயோ படிக்கிற பிள்ளை, பேசாமல் நீ இந்த வண்டியில் போறியா, அவங்க என்ன நடந்து வரட்டும்? இல்லை அத்தை நான் பஸ்ஸில் போய்க்கிடவா? எதுக்கும்மா பஸ்லாம் போகிற? டே தண்டம் இறங்கு, உள்ள வண்டியில் போகட்டும், நீ வேணா பஸ்ஸில் போ. மா வண்டி எழுதுமா? அதுக்கு நான் உன் பையம்மா, அதுக்கு என்ன பண்ணலான்ற? ஏம்மா இப்படி பண்ணுற, வஞ்சனை பண்ணுறியா நீ பெத்த பிள்ளைக்கு? அப்படி தாண்டா பண்ணுவேன், பிள்ளை எம்மட்ட அழகாக வந்து காலேஜ் கட்டியேன்க்கா, நீயே ரெடியானுக்கிறியா ரவுடியாட்டா? ஓ ஏம்மா இஷ்டம் இருந்தால் வண்டியில் போம்மா, இல்லைன்னா வண்டியை வாங்கி கொடுக்குறேன், நீ வண்டியில் நீ தனியாக போ. அப்படின்னா இல்லை இட்ஸ் ஓகே, நான் அவங்க கூடவே போய்க்கிறேன். அவங்களா? மாமாம்மா, மாமான்னு கூப்பிடு. ஜேகே மாமா தானே, உனக்கு மாமா தானே ஆகணும். ஆமாம் தான், ஆனால் எனக்கு அந்த மாதிரி கூப்பிட்டு பழக்கம் இல்லையாத்தா. பழகிக்கோடா, பழகிக்கோ, ஓகேவா? சரி பார்த்து பத்திரமா ஏறி உட்காருப்போ. அப்படின்னா நம்ம டேவுமே போயிட்டு மெதுவாக நம்ம ஜேகே பின்னாடி தான் அந்த சீட்டில் உட்காடுறாங்க. நம்ம ஜேகேக்கா ஒரு மாதிரி குழுன்னு இருக்குது. பட் எதுக்காக அப்படி இருக்குன்ட்டு அவருக்கே தெரில. டேய் ஜேகே, சும்மா இந்த பக்கம் நான் ஸ்டென்ட்டு பண்ணுறேன், இந்த பக்கம் நான் ஸ்கிட் அடிக்கிறேன்ட்டு ஏதாச்சும் வண்டியில் பண்ணி பிள்ளை எங்கேயாச்சும் கீழே விழுந்து அடி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோ, அதோட நீ இந்த வீட்டை மறந்துடணும், ஆத்தா பார்க்குறாங்கன்றதே மறந்துடணும். அவள் தான் உன்னை கொண்டு போய் சீர்திருத்துகிற பள்ளியில் கொண்டு போய் சேர்த்திருவண்டா அப்படின்னாலும் மிரட்டி விட. நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேம்மா, அந்த மாதிரிலாம் வந்து சிறுவர் பள்ளியிலலாம் சேர்த்த மாட்டாங்க. சரி ஜெயிலில் போட்டுறேன். நீ நான் இந்த பின்னாடி ஒருத்தன் உட்காந்துக்கிறானே, அவன் வந்ததுலேருந்து ரொம்ப ஓவராக போயின்னுக்கிறீங்க, தகப்பனும் வந்து தாயும், இதுக்கு நான் பொறுப்பில் பார்த்துக்கோங்க. அப்படி தாண்டா பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் நீயே? இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை கெட் அவுட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் வந்து ஜேகே அம்மா இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை கெட் அவுட்டு, இருக்கிறதா இருந்தால் இரு, இல்லை கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிளாக்மெயில் பண்ணியே நம்ம ஜேகே கிட்டேருந்து எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கெல்லாம் செம்மையாக காண்டாகுது. அப்படியே நம்ம ஜேகே என்ன பண்ணிட்டார், கோவத்தில் வந்து அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த ரைஸ் பண்ணுவோம் இல்லையா, பிரேக்கப் போட்டு சடனாக பிரேக்கப் போட அப்படியே நம்ம தான் நம்ம ஜேகே பின்னாடி அப்படியே போயிட்டு அவருடைய முதுகில் ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நம்ம
ஜேகேவுடைய ஹிப்பை சேர்த்து பிடிச்சிருந்துருப்பாரு. ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஜேகேவை இந்த மாதிரி இடுப்பை சேர்த்து ஒரு பர்சன் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது டே தான். நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை வந்து அப்படியே ஒரு பக்கம் படபடன்னு ஆயிட்டு அப்படியே நம்ம ஜேகே அம்மாவா ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது போலியே, என் பிள்ள கோவப்பட்டாலும் பரவாயில்ல செம்மையோ பிக்கப் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆக்சுவலி அது வந்து எதர்ச்சியாக தான் நடந்திருக்கும். பட் இவங்க வந்து வேணும்ன்ட்டு தான் நம்ம ஜேகே பண்ணுறோம் போலன்ட்டு அவங்க நினச்சிருந்துருப்பாங்க. அப்படியே நம்ம ஜேகே பார்க்குறாரு. சரிம்மா வர்றேன், போய்த்தல டேம்மா பார்த்து பத்திரம். டே ஜேகே யாராச்சும் புள்ளைய மட்டும் கிண்டல் பண்ணுறாங்க ரேகிங் பண்ணுறாங்க ஏதாச்சும் பண்ணிவிட்டு புள்ள வந்து ஏதாச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். மகனே நீ செத்த, நீயும் செத்த, அந்த குள்ளவான்ட்டு ஒன்று திரும்புது உன் கூட, அதுவும் செத்துச்சு. மம்மி டும்மினி என்கிட்ட தானே வருவான் அந்த குள்ளவாண்டே, அனாசுக்கு எடுத்துருவேன் புரிஞ்சுதா அப்படின்னுலாம் வந்து நம்ம ஜேகேவுடைய அம்மா வந்து அப்படியே வந்து மிரட்டி விட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேக்கா காண்டாகுது. ஃபஸ்ட் இயர்னா ரேகிங் பண்ணதான் செய்வாங்க, அதுக்கு நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இவருமே வந்து அப்படியே வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. பட் கான்வர்சேஷன் எதுவுமே வரல, யாருமே வந்து ஒரு வார்த்தை பேசலை. நம்ம ஜேகேவும் பேசலை, நம்ம டேவுமே பேசலை. பட் நம்ம ஜேகே அக்கேஷ்னலாக அந்த மிரர் இருக்கும் இல்லையா சைடில் வண்டிக்கு, அந்த சைட் வியூ மிரரில் அப்படியே நம்ம டேவுடைய கண்ணை தான் அடிக்கடி பார்த்துட்டு வராரு. அப்படியே அந்த டேவுடைய கண் வந்து அந்த காற்றுல நம்ம வண்டியில் போகும்போது கண்ணால் அப்படி ஒரு மாதிரி சுருக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி தான் டே அப்படியே அழகாக கண்ணை சுருக்கி வச்சுருக்காரு. அப்படியே வந்து அந்த காற்றுல அவனுடைய ஹேர் எல்லாம் அந்த செட் பண்ணி வச்சுருப்பாரு நம்ம டே அழகாக க்யூட்டாக. பட் அதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரி காற்றுல பறக்கும் பொழுது நம்ம டே ஹாட்டாக ஒரு மாதிரி தெரிகிறாரு. அந்த மெஸ்ஸி ஹேருக்கு, அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, அவர் உட்காந்துருக்க ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்க நம்ம ஜேகேக்கு அவரையே அறியாமல் ஒரு மாதிரி அட்ராக்ட் ஆகுறாரு. அப்படியே வந்து காலேஜுமே வந்துருச்சு. காலேஜ் என்டர் ஆகினதுமே நம்ம ஜேகே அப்படியே வந்து வண்டியை ஸ்டாப் பண்ண நம்ம டே வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே இறங்கணும் போகலான்ட்டு இறங்கிட்டாரு. அவர் இறங்கி திரும்பி பார்க்குறதுக்குள்ள நம்ம சுகா வந்து ஆல்ரெடி காலேஜுக்கு வந்து ரீச் ஆகிட்டு இருந்திருப்பார். ஏன்னா வந்து டே வந்து காலையிலே வந்து சொல்லியிருந்திருப்பார். டேவுடைய அத்தை இருக்காங்களே ஜேகேவுடைய அம்மா, அவங்க ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க ஜேகேவே உன்னை கூட்டிகிட்டு போகணுட்டுப்பா, அதுதான் உனக்கு சேஃபு அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நம்ம டே வந்து சுகா கிட்ட சொல்லியிருந்திருப்பார், நான் ஜேகேவை வந்து கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்காங்க அத்தை அப்படின்ட்டு. அதனால சுகா வீட்டிலேருந்து காலேஜுக்கு அவர் ஆல்ரெடி கிளம்பி வந்துட்டார். இப்போது நம்ம டேவை பார்த்ததுமே நம்ம சுகா இங்கே டே அப்படின்ட்டு கை காட்டுறாங்க. நம்ம ஜேகே திரும்பி பார்க்குறாரு. ஓ இது அந்த பூனை பையன் தானே, இருக்கட்டும் அப்படின்ட்டு அவருமே வந்து அவர் கேங்கு நம்ம ஜிமின் கேங்கில் போயிட்டாங்க. நம்ம ஜிமினா ஏ வா 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 சட்டையை கழட்டு அப்படிங்கிற மாதிரி இவராக ரேக் பண்ணிகிட்ருக்காரு. ஏய் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஏய் பொண்ணை என்னது இது வச்சுக்கிட்டுமே என்ன மண்டையில் சின்ன மரமா அப்படிங்கிற மாதிரி ஓவராக வந்து அங்கே இருக்கிற அந்த ஸ்டைலில் வந்து அந்த லேடிஸ் அந்த பொண்ணுங்கள்லாம் வந்து அந்த ஒரு கொண்டை இந்த கொரியலெல்லாம் சைடில் ஒரு கொண்டையெல்லாம் போடுவாங்கள்ல, மேலே உச்சியில் மட்டும் கொஞ்சமாக முடியுது, அந்த மாதிரிலாம் கொண்டையெல்லாம் போட்டு நிற்க, அதுதான் வந்து என்ன உச்சி குடுமி சைடில் என்ன கொண்டை தொங்குது அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிருஷ்ணர் கொண்டையா நம்ம மயிலருக்கு சொருகி வைக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஜிமின் ஓவராக வந்து கலாச்சிருந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேக்கி பேண்ட்டில் போட்டு என்னடா இந்த தொலை பேண்ட்டு, 2 கால் போட வேண்டிய ஒரே பேண்ட்டை நீங்கள் ஒரே காலில் போட்டுனுக்கிற அப்படிங்கிற மாதிரி பேண்ட்டெல்லாம் இழுத்து நம்ம ஜிமின் வந்து செம்மையாக வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே வந்து நம்ம ஜேகேவும் அதிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. பட் நம்ம ஜேகே எதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் கலந்துக்கல. அவர் வந்து எதுவுமே வந்து ஒட்டாமல் தனியாக இருக்கார். அவருடைய வண்டியில் அவர் பாட்டுக்கு அவர் உட்காந்துட்ருக்காரு. இந்த பக்கம் நம்ம டேவும் சரி நம்ம சுகாவும் சரி வா நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக கிளாஸுக்கு தான் போகலான்ட்டு போகிறாங்க. எப்படி போகணும் அப்படின்னாலுமே அங்கே அந்த ரேகிங் பண்ணுறாங்க இல்லையா அதனுடைய கும்பலெல்லாம் தாண்டி தான் போகணும். ஆல்ரெடி அவங்க அந்த என்ட்ரன்ஸுக்கு அப்புறமா தான் அவங்க உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளினா கூட ஏதோ கொஞ்சம் சைடு வாக்கில் எதுவும் ஓடி போயிடலான்லாம். அவங்களாம் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்க, அவங்கள தாண்டி தான் வந்து யாராக இருந்தாலும் உள்ளர போகணும் காலேஜுக்கு. அப்படியே வந்து நம்ம சுகா நம்ம டே 2 பேரும் அப்படியே போக அந்த பக்கம் நம்ம ஜேகேவுடைய கேங் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபெலிக்ஸோடைய கேங் தான் உட்காந்துட்ருக்கு. அப்படியே ஃபெலிக்ஸை நம்ம டேவையும் சரி நம்ம சுகாவையும் சரி பார்க்குறாங்க. அப்படியே ஏய்
வாங்க அப்படின்ட்டு கூப்பிட நம்ம டேக்கா பயங்கரமாக பயமாக இருக்குது. ஒரு வேளை நம்மளை தான் கூப்பிடுவாங்களோ அப்படின்ட்டு நம்ம டே வந்து அப்படியே மெதுவாக நம்ம சுகா கையை பிடிச்சிட்டு என்ன சோடி புறாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபெலிக்ஸ் கேட்க அப்படியே மெதுவாக நம்ம சுகா தான் போகிறாங்க. நம்ம சுகா பின்னாடி தான் நம்ம டே கொஞ்சம் பயந்து பயந்து போகிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பின்னாடி நம்ம ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கார். பட் அவர் எதுலேயுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகலை. அப்படியே இந்த ஃபெலிக்ஸோ அப்படியே வந்து இறங்கி வந்து வண்டியிலேருந்து 2 பேரையும் அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. நீ நவரு, நீ வா அப்படின்ட்டு நம்ம சுகாவை நவர சொல்லிவிட்டு நம்ம டேவை தான் முன்னாடி வர சொல்கிறாங்க. பட் நம்ம டே நவரவே இல்லை நம்ம சுகாவை விட்டு. நம்ம சுகாவா அப்படியே நம்ம டே கையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க. எங்கே பாருங்கள் சீனியர், எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட பேசுங்க, அவங்ககிட்ட எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் குழந்த ரொம்ப பயப்படுதோ அப்படின்ட்டு மெதுவாக நம்ம டே கிட்ட தான் வராங்க. நம்ம டேவோ பயந்து பயந்து இன்னும் போயிட்டு நம்ம சுகா பின்னாடி தான் ஒளியிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே அந்த பக்கம் நம்ம ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கார். இன்னும் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலான்னுட்டு. இந்த பக்கம் நம்ம ஃபெலிக்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு அப்படியே வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி இழுத்து அப்படியே அந்த மாஸ்க்கை தான் கலட்ட பார்க்குறாங்க. நம்ம ஜேகேக்கு காண்டாவது, அதுக்குள்ளே நம்ம சுகா வந்து செம்மையாக காண்டாயிட்டார். அப்படியே வந்து அந்த கை வந்து மாஸ்க்கை பிடிக்க போகும் இல்லையா, மாஸ்கையும் பிடிச்சிட்டு அப்படியே அந்த கையை நம்ம சுகா பிடிச்சி முறுக்க அந்த மாஸ்க் வந்து அப்படியே வந்து நம்ம ஃபெலிக்ஸோட கையோடு வந்துருச்சு. அதை பார்த்ததுமே இந்த பக்கம் ஃபெலிக்ஸ்க்குமே வந்து ஒரு ஷாக்கு. அந்த பக்கம் நம்ம சுகாவுமே ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே அண்ட் நம்ம ஜிமின் இவங்க 4 பேருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு ஃப்ரீஸ் ஆகிட்டு நம்மளுடைய டே ஃபேஸை தான் பார்க்குறாங்க. நம்ம ஜேகேக்கெல்லாம் ஒரு நிமிஷம் மூச்சே இல்லை. அப்படியே பார்த்துட்ருக்கிறதோட இந்த பார்ட் 1 நான் இங்கே முடிக்கிறேன்டா. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்ட் 2 வருமானா கண்டிப்பாக இல்லை. ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்ட் 2 வரும். ஏன்னா இன்கம்ப்ளீட்டாக வந்து நான் கொஞ்சம் ஸ்டோரிஸ் வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேன். அது ஒவ்வொரு பாட்டு வரும்னு நினைக்கிறேன். அது 2த்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேவா? ஓகே, பாய், டேக் கேர்.